உங்களோட ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல், விஐ சிம்மை எப்படி ஆக்டிவ்லே வச்சுக்கிறது 90 டேஸ்க்கு? இத எப்படி கன்டினியூஸா 1 இயர்க்கு நம்ம கொண்டு போறது? அதாவது பெரிய ரீசார்ஜ் பண்ணாம, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஜியோக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து ₹11 ரீசார்ஜ் பண்ணா போதும். 90 டேஸ் சர்வைவ் பண்ணிறலாம். இதே போல 4 முறை வருஷத்துக்கு நீங்க பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு 365 நாளைக்கான வேலிடிட்டிய அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் மாரி பண்ணிக்கலாம். ஸோ இங்க உங்களுக்கு ஆக்டிவா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓடிபி வர்றதுக்கான மெசேஜ் பிளஸ் பார்த்தீங்கன்னா, இன்கமிங் கால் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுது ப்ரோ. கரெக்ட் தான். நீங்க சொன்னதெல்லாம் எல்லாம் சரிதான் அப்படின்னு சொன்னீங்க. கூடவே நெறைய பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஜியோக்கெல்லாம் ₹11 சொன்னீங்க. ஓகே. எனக்கு சூப்பர். பட் நான் ஏர்டெல் யூஸ் பண்றேன். நான் பிஎஸ்என்எல் யூஸ் பண்றேன். நான் விஐ யூஸ் பண்றேன். இதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோன்னு சொல்லலாம். ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்னு சொல்லலாம். ஏர்டெல்ல பல இடங்களும் சிக்கல் தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இங்க நீங்க வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கு அந்த 90 டேஸ் சர்க்கிள வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ₹20 டாப் அப் பண்ணா போதுமா, அந்த 90 டேஸ் பீரியட்ல இருந்து உங்களுக்கு ₹20 எடுத்துக்கிட்டு, இன்னும் பார்த்தீங்கன்னா 30 டேஸ் எக்ஸ்டென்ஷன் பீரியட் குடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா, நீங்க ₹49க்கு ரீசார்ஜ் பண்ற மாரி இருக்குமா, அது வந்து 1 டே அன்லிமிட்டட் டேட்டா 20 ஜிபி டேட்டா குடுப்பாங்க. ஸோ இந்த 1 டேக்கு மட்டும் டேட்டா பீரியட நீங்க ஆக்டிவேட் பண்றது மூலியமா, அந்த 90 டேஸ் சர்க்கிள வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னும் சொல்றாங்க. பட் இதுல வந்து அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க. ஏர்டெல் எல்லாருக்குமே ஒரு லிபரலா விட மாட்டாங்க. இது கொஞ்சம் கஷ்டமா தான் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னா ₹99 இருக்க இந்த பிளான நீங்க சூஸ் பண்ணுங்க. 2 நாளைக்கு அன்லிமிட்டட் டேட்டா கிடைக்கும். மேபி இதுவுமே பார்த்தீங்கன்னா, அந்த 90 டேஸ் பீரியட் வந்து கிராஸ் பண்ற மாரியான அமௌண்ட் தான். ஆனா மத்த எந்த ரீசார்ஜ் பிளான்ஸ்க்கும் இது போல அமைப்பு இல்ல. இந்த 90 டேஸ் வந்து கிராஸ் பண்ற மாரி அமைப்பு இல்லன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் குடுக்குறேன். வீடியோட கடைசியில பாருங்க. உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரியும். 2வது பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, விஐ. விஐல பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் குழப்பமான ஆப்ஷன் தான் இருக்குன்னு சொல்ல முடியும் இங்கேயுமே. ஆனா இங்க சாலிடான ஒரு ஆன்ஸரும் இருக்கு. என்னன்னா, நீங்க 139க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, வெறும் டேட்டா மட்டும் எனக்கு வேணும். அன்லிமிட்டடா டேட்டா வேணும். 28 நாள் வேலிடிட்டி அப்படின்னா, இந்த பிளான் கரண்ட்டா நீங்க ₹100க்கு மேல எந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, அது 90 டேஸ் பீரியட் வந்து கண்டிப்பா கிராஸ் பண்ணிரும். ஸோ தாராளமா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, அந்த ₹20 டாப் அப் பண்றோம் இல்லையா, அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல இருக்கு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 90 டேஸ் பீரியட், அதாவது ரீசார்ஜ் முடிஞ்சு 90 டேஸ் பீரியட் கழிச்சு கரெக்ட்டா வந்து ₹20 டாப் அப்லேருந்து எடுத்துப்பாங்க. தென் அதுக்கப்புறம் 30 டேஸ் வந்து கிரேஸ் பீரியட் குடுப்பாங்க. அங்க நீங்க ரீசார்ஜ் பண்ணா போதும். திரும்பவும் அந்த 90 டேஸ் அப்படிங்கிற சர்க்கிள்குள்ள வந்துரலாம். இதே பிஎஸ்என்எல்ங்கும்போது அங்க வந்து நிலைமை இன்னுமே மோசமா இருக்குன்னு சொல்ல முடியும். காரணம் பார்த்தீங்கன்னா, அங்க டாப் அப் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஆப்க்குள்ள எந்த வகையான பிளானுமே இல்ல. இந்த ₹20 ₹10 டாப் அப் எதுவுமே இல்ல. நீங்க டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில்ட்ட போற மாரி இருக்கும். இல்ல வெப்சைட்லேருந்து ரீசார்ஜ் பண்ற மாரி இருக்கும். ஆப் பொசிஷனுக்கு இந்த மாரி ஆப்ஷன் இல்ல. நீங்க குறைஞ்சபட்சமா பார்த்தீங்க அப்படின்னா, ₹147 ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். அப்பதான் அந்த 90 டேஸ் பீரியட் வந்து கிராஸ் பண்ண முடியும். அப்பதான் உங்களுக்கு இன்கமிங் கால் வர்றதாகட்டும், ஓடிபி ரிசீவ் பண்றதாகட்டும், இந்த 2மே அப்டேன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நண்பா, பிஎஸ்என்எல்ல இத விட கம்மியான ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வெப்சைட்குள்ள போனீங்க அப்படின்னா ₹99க்கு 14 டேஸ் வேலிடிட்டியோட பிளான் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த 90 டேஸோட சர்க்கிள்குள்ள தான் வருமா. ஸோ நல்லா விசாரிச்சுட்டேன். இது வொர்க் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா ₹100 கிட்டத்தட்ட நீங்க கட்டுற மாரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஜியோல மட்டும் தான் இந்த ட்ரிக் வொர்க் ஆகுது. ஏர்டெல் பார்த்தீங்கன்னா சந்தேகம் தான். விஐ ஓகே. ஆனா பிஎஸ்என்எல்லும் சந்தேகம் தான். இன்கமிங் ஓடிபி பிளஸ் பார்த்தீங்கன்னா, கால்ஸ் இது ரிசீவ் பண்றதுக்கு ஜியோ தான் பெஸ்ட்டோன்னு தோணுது. அண்ட் பார்த்தீங்கன்னா, விஐ ஓகே. மத்த ஏர்டெல்லும், பிஎஸ்என்எல்லும் ரொம்ப மோசம். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.